ஃபினான்சியல் ரீதியான ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் வந்து கூடுதலா தெரிஞ்சிருக்கணும். அப்படி கூடுதலா தெரிஞ்சிருக்கும் போது நீங்க வந்து ஸ்ட்ராங்கான மணி வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய வே கூடினுச்சுன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ்ல இருக்கிறீங்கிற கருத்து. ஒண்ணு இல்லாட்டினாலும் இன்னொன்று வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இதை நீங்க கட்டாயம் ஆன்லைன் ஜாப்ல கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டோட பார்ப்போம். இதில் பாருங்க, நாங்கள் வெல்ஃபியூச்சர் அகாடமியால் எக் டு பேசிங்களோட சொல்லி 2 கான்செப்ட் உள்ள கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் டெடிகேஷன் ஆயிருந்து ரியாலிட்டி புரிஞ்சு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுகளை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற, ஒரு இடத்தை ஒர்க் பண்ணுற ஏர்னிங்ஸ் அது டிவைட் ஆகிட்டு போகும். இப்படியான கான்செப்ட் எல்லாம் இவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, இதில் சில பிள்ளைகள் எங்கள்கிட்ட கேட்குதுகள், சார் இப்போ நீங்கள் ஒரு 10,000 இல்லை 12,000 இப்படி பே பண்ணுறீங்க தானே, இப்போ இந்த நாங்கள் பே பண்ணுற இதுக்கு ஒரு வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா அப்படி எல்லாம் ஏர்ன் பண்றாங்க. அப்படி ஒரு வெப்சைட்டை மட்டும் நீங்க சொல்லிக் கொடுக்கலாமே, ஏன் நீங்க மல்டிபிள் வெப்சைட், அதாவது நீங்க டேட்டா என்ட்ரியோ, டேட்டா கலெக்ஷனோ, அதே மாதிரி இன்கமோ, ஃப்ரீலான்ஸோ எது எடுத்தாலும் அதுல நான் மோர் தென் ஒன் வெப்சைட் தான் சொல்லுவேன். இதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க பாருங்க, நாங்கள் ஒரு நாலேஜ் ஒன்றை படிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்க, உங்களோட ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னால் டாக்டர் ஆகணும்னு சொல்லி, ஓகேயா? இப்போ இது படிக்கிற இதுக்கு தானே, இப்போ இந்த சயின்ஸ் படிக்கிறங்கிறது பொதுவான படிப்பு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஒன்று. அதில் நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அது இன்னும் டிஃபிகல்ட். அப்போ இதை நீங்கள் சும்மா படிக்கல, நிறைய தியாகங்கள் செய்து தான் அந்த படிப்பை படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா விளங்கும். ஓகேயா? ரைட். இந்த தியாகம் செஞ்சு அந்த பிள்ளை அந்த நாலேஜ் எடுக்குது. இப்போ எம்பிபிஎஸ் ஆகிட்டுன்னு வைங்களேன், இந்த பிள்ளைக்குத்தான் தெரியும் இதுக்காக எவ்வளவு செலவு செஞ்சோம், எவ்வளவு காலம் செலவு செஞ்சோம், எவ்வளவு தனக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை. ஓகே, ஒரு வெளியில ஒரு ஆள் வந்து அந்த நேரத்தை பயன்படுத்துறதும் இவர் பயன்படுத்துறது வித்தியாசமாயிடுச்சான அப்படியான சில தியாகங்களும் இவர் செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காகனா இந்த இந்த ஸ்டேஜை ரீச் பண்றதுக்கு. இப்ப இவர் என்ன செய்யலாம்னா, அந்த ஸ்கில்லை வச்சுட்டு மல்டிபிள் வேல மணி மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ இவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று கிடைக்குதுவீங்க. ஸோ இவர் அந்த ஏர்னிங்ஸை கூட்டுறதுக்காக இவர் என்ன செய்யற, எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டா வந்துட்டு, இப்போ இதை வச்சு நான் இன்னும் ஏர்ன் பண்ண போறேன். ஏன்னா நான் படிச்சது அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இன்னும் ஏர்ன் பண்ண போறேன் லீகல் வைஸா. ஓகேயா? இப்போ இவர் என்ன செய்ய மாட்டார்னா, அக்கௌண்டிங் போய் திரும்ப படிக்க மாட்டார். இவர் என்ன செய்வார்னா, ஒன்று அதில் இருக்கிற அட்வான்டேஜ் படிவு படிப்பார். அப்படி இல்லைன்னா என்ன செய்வார்னா, இவர் வந்து ஒரு விசிட்டிங் டாக்டரா போவார். அவரே வீட்டில் ஒரு கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இது யூடியூப்ஸ்ல, அதாவது இந்த ஆன்லைன் ப்ரெசென்ட் பண்ணி அதுல மணி மேக் பண்ற கன்செப்டை இது பண்ணுவார். கன்சல்டன்ட் இருப்பார். இப்படி வந்து என்னென்ன வழிகள்லாம் அவரால் மேக் பண்ணிடுமோ இதை யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுவார். ஏன்னா அவ்வளவு இது பண்ணி படிச்சிருக்கிறாங்க. ஓகேயா? ரைட். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு